பார்க்கவே குட்டி செங்கல் சைஸ்ல இருக்கு. இததான் நாட்டு சக்கரைன்னு சொல்லுவாங்க. இந்த நாட்டு சக்கரையை மேக் பண்றதுக்கு பின்னால அவ்வளவு பெரிய ப்ராசஸ் நடக்குது. முதல்ல இந்த மாதிரி பச்சை கலர்ல இருக்க கரும்பை செலக்ட் பண்றாங்க. இந்த கரும்பை மிஷின்ல விட்டு நல்ல ஜூஸ் ஆக்கி பெரிய பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. இந்த அடுப்பு பார்க்க சம பெருசாவும் இருக்கு. எரிக்கிறதுக்கு தென்னை வாலியை யூஸ் பண்றாங்க. இந்த கரும்பு சாரை நல்ல சுண்ட காய்க்கிறாங்க. ரொம்ப நேரம் காய்ச்சி மேல இருக்கிற அந்த வேஸ்டேஜ் எல்லாமே எடுத்து ஒதுக்கிடுறாங்க தனியாட்டு. கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேல சுண்ட காய்ச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி மரப்பலகை அச்சுல ஊத்தி பக்காவா எடுத்துடுறாங்க. நம்ம ஊர்ல வெள்ளை முருண்டை ஷேப்ல இருக்கும். இங்க வந்து ஸ்கொயர் ஷேப்ல பண்றாங்க. ஃபைனலா அதை செங்கல் எடுக்கிறது மாதிரி அப்படியே எடுத்து பக்காவா அடுக்கி கரும்போட இலையை வச்சு அதுக்கு மேல அதை பக்காவா வச்சு பேக் பண்றாங்க. கரும்புல கிடைக்கிற எதையுமே அவங்க வேஸ்டேஜ் பண்ணாம சூப்பரா யூஸ் பண்ணி உள்ளார குடோன்ல பேக் பண்ணி வச்சிடறாங்க. ஸ்பெஷலி இந்த ஸ்பாட் கர்நாடகால சமாராஜ நகர்னு சொல்ற பிளேஸ்ல தான் லொகேட் ஆயிருக்கு. இந்த மேக் பண்ற இந்த வெள்ளத்தை மாண்டியா டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்களாம். பட் இதே மாதிரி நிறைய அவுட்லெட் நம்ம தமிழ்நாட்டிலேயே பண்றாங்க. எங்க பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க. பாய்.